අපි විශේෂයෙන් අවසන් වශයෙන් තව වචන කීපයක් කියන්න ඕනේ. අපි මේ ශේෂ්ත්‍රයට ප්‍රතිපත්තියක් තිබුණේ නැහැ. නිසි වැඩපිළිවෙලක් තිබෙන්නේ නැහැ. අපි යුනිඩෝ ආයතනයත් අපේ රටේ මේ ශේෂ්ත්‍රයේ විද්වතුනුත් එක්ක අහුවෙලා දස අවුරුදු ප්‍රතිපත්ති සැලැස්මක් හදලා පස් අවුරුදු උපාය මාර්ගයේ සැලැස්මක් ඇතුලේ තමයි මේ පොල් ශේෂ්ත්‍රයේ සංවර්ධනයේ සැලසුම් කරලා තියෙන්නේ. இந்த தென்னை பயிர்ச்செய்கை துறை எடுத்துக்கொண்டால் யாருமே கருத்தில் எடுக்காது ஓரம் கட்டப்பட்ட ஒரு துறையாக இருந்தது. ஆகவே இந்த துறையை மேம்படுத்துவதற்காக அந்த யுனிடோ என்ற நிறுவனத்துடன் எமது நிபுணர்கள் எல்லாமே சேர்ந்து 10 ஆண்டு வேலை திட்டம் ஒன்றை அமைத்து அந்த 10 ஆண்டு வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக 5 ஆண்டு துரித ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செயற்படுத்திக் கொண்டு இன்றைய தினத்திலே வருகின்றோம். අන්නේ සැලැස්ම අනුව රට තිබුණු තැනත් පොල් ශේෂ්ත්‍රය අපි 2030 වෙනකොට ගෙනියන තැනත් මම ඔබට පැහැදිලි කරන්න කැමතියි. அந்த திட்டத்திற்கு ஏற்ப இன்றைய தினத்தில் எமது தென்னை பயிர்ச்செய்கை இருக்கின்ற நிலையையும் 5 வருடம் பின் 2030ஆம் ஆண்டு அளவிலே எந்த அளவுக்கு நாங்கள் இதை மேம்படுத்த போகிறோம் என்பதையும் சற்று கதைப்போம். 2024 ගිය අවුරුද්දේ ලංකාවේ මුළු පොල් වගාවෙන් නෙළපු අස්වැන්න අපේ පොල් පර්යේෂණ ආයතනයේ ගණනය අනුව ගෙඩි මිලියන 2754යි. ඒකෙන් උපයපු ඩොලර් ආදායම ඩොලර් මිලියන 855යි. கடந்த ஆண்டிலே 2024ஆம் ஆண்டு இந்த தென்னை காய்களை எடுத்துக்கொண்டால் டாலர் மில்லியன் 855 டாலர் மில்லியன் 855 நாங்கள் வருமானமாக ஈட்டி தந்திருக்கின்றோம். தென்னை காய்களை எடுத்துக்கொண்டால் 2744 மில்லியனாக காணப்பட்டது. අපි ඒ ගෙඩි මිලියන 2754 2030 වෙනකොට ගෙඩි මිලියන 4200ට ගෙනියන්න සැලසුම් කරලා තියෙනවා. அந்த 2024ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட தென்னையை விட நாங்கள் 4200 மில்லியன் தென்னை வரையும் அந்த உற்பத்தியை அதிகரிக்க தயாராகின்றோம். ඒ වගේම ගිය අවුරුද්දේ උපයපු ඩොලර් ආදායම ඩොලර් මිලියන 855 ඉඳන් ඩොලර් මිලියන 1500 නැත්නම් ඩොලර් බිලියන 1.5 දක්වා ගෙනියන්න සැලැස්මක් සකස් කරලා තියෙනවා. கடந்த வருடத்தில் எங்களுக்கு வருமானமாக இருந்த 855 மில்லியன் டாலரை அடுத்த வருடத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் அல்லது 1500 மில்லியன் ரூபாய் வரையும் அதிகரிக்க நாங்கள் டாலர் வரையும் அதிகரிக்க தயாராக இருக்கின்றோம். ආන්නේ ගමනට උතුරේ මේ පොල් ත්‍රිකෝණය, පේදුරු තුඩුව, සිලා වතුර, කෝකිලායි කියන ත්‍රිකෝණය අපි සංවර්ධනය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அதன் நோக்கத்திலே நாங்கள் இந்த வடக்கிலே தென்னை முக்கோண வலயமான சிலாபத்துறை, கோக்கிலாய், பருத்தித்துறை போன்ற 3 பகுதியிலும் இணைத்து தென்னை முக்கோண வலயத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். අන්නේ කාර්යයේදී මේ අවුරුද්දේ අක්කර 16000ක්, ලබන අවුරුද්දේ නව පොල් වගාව අක්කර 16000ක්, 2027 වසරේ තව පොල් අක්කර 8000ක් බැගින් අපි මේ ප්‍රදේශ පොල් වගාවට සැලසුම් කරලා තියෙනවා. அதற்காக நாங்கள் இந்த வருடத்திலே 16000 ஏக்கர் புதிதாகவும் அடுத்த வருடத்திலே இன்னும் 16000 ஏக்கர் 2027ஆம் ஆண்டு இன்னும் 8000 ஏக்கர் மொத்தமாக 40000 ஏக்கர் புதிய காணிகளில் நாங்கள் தென்னை பயிர்ச்செய்கை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ඒ සඳහා සහාය දීපු සියලු දෙනාට මම ස්තුතිවන්ත වෙන අතර මේ ප්‍රදේශයේ ගොවි ජනතාවටත් මේ පොල් ආශ්‍රිත කර්මාන්තවල නියලන ජනතාවටත් මම සුබ පතමි. මේ රට අපි පොරොන්දු වෙච්ච ස්ථානට අනිවාර්යයෙන්ම වැවිලි ශේෂ්ත්‍රයත් අරගෙන යනවා කියන පණිවිඩ දෙමින් මම නවතිනවා. බෙහෙම ස්තුතියි. ஆகவே இந்த காரியத்திற்காக உதவி செய்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி இந்த விவசாயிகளுக்கும் நன்றியை செலுத்தி இந்த பயிர்ச்செய்கை இந்த நடவடிக்கையை நாங்கள் வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு தனது உரையை முடித்துக் கொள்கின்றார்.